ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் சில பேர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் தான். இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தால எங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்க போகுது. ஏன்னா பழைய இன்டர்வியூல இருந்தாரோ சால் அந்த பேட்டியில தான் சொல்லி இருப்பாங்க. பிசினஸோட மாடல் ஐடியா நிறைய திட்டங்களும் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் என்ன எப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வீடியோல என்னோட டீட்டெயில்ஸ் போட்டு என்னோட அர்னிங் ஸ்கிரீன்ஷாட்டு, அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணியிருந்த ஸ்கிரீன்ஷாட்டு ரெண்டுமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனா இன்னைக்கு என் டவுன்லைன்ஸோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவங்கக்கிட்ட ரீச் பண்ணா அவங்க இன்னும் அனுப்பாம இருக்காங்க. வந்த உடனே அதை பத்தி நான் போட்டுட்டு அந்த டீட்டெயில்ஸோட நான் உங்களுக்கு போடதான் போறேன். ரொம்ப டவுன்லைன்ஸா இருக்க நிறைய பேருங்களுக்கு ரொம்ப நன்றி. எதுக்குன்னா அவங்களுக்கு தான் பூர்த்தி எங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்னுட்டு இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதுக்குன்னா ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பார்த்து தான் பண்ணிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர் தான் இருந்திருப்பீங்க. யாரும் தெரியாம முடிஞ்ச அளவுக்கு தெரியாம போட்டுட்டு 1.25 லட்சம் போட்டுட்டு, ஏய் வாப்பா நீ சொல்ற அப்போ ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நண்பர் யூஸ் பண்றாங்க. அவங்க மூலியமா ஓகே ஒரு நல்லா ஹெல்த் கிடைக்குது, நல்லா வெல்த் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இது பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு பார்த்து தான் இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் இது பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ மோட்டிவேஷனா நாங்க கம்பெனி ரன் பண்ணிட்டு 3 வருஷமா என்ன ப்ராப்ளம் இல்லாம நல்லா ஓடிட்டு இருந்த கம்பெனிக்கு மேல இப்போ சில நாளுக்கு ப்ராப்ளம்ல தான் ஓடின்னு இருக்கு. 6 மாசம் ஆயிட்டே வருது. பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் தான், ஒரு 15-20 டேஸ்ல சார் வெளியில வந்துட்டாங்கன்னா ஒன்ஸ் 2 மாசமா 2.5 மாசமா கம்பெனியோட எல்லா ஸ்டோர்ஸ்லயும் அவ்வளோ அதிகமா பிசினஸ் ஆகாம இருக்கு. அமௌண்ட் வந்தா பிசினஸ் ரன் பண்ணி கொடுப்போம். அடுத்த மாடியூல் ஏதாவது இப்போ பாக்குறதுக்காண்டி இப்போ சொல்றோம் இல்லையா, நிறைய பேர் பார்த்தாலே பாஞ்சி ஸ்கீம் சொல்ற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. எதுக்குன்னா அவங்க 1008 பேர் பாக்குறாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு சொன்னாலே இல்ல, அவங்க கிட்ட 2 ப்ராடக்ட் தான் ஃபுல் இதுல காமிக்கிறாங்க, ஹைலைட்ல காமிக்கிறாங்க. எதுக்குன்னா அதுல இருந்து தானே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 360 ரூபாய் தெரியுது. எதுக்குன்னா அவங்க போட்ட காசு எடுக்கிறதுக்கு அந்த பிஎம் ஆனா தானே அந்த காசு எடுக்க முடியும். இந்த ஃபேஸ் கேர் பேக் எடுத்தா தானே அவங்களுக்கு அடுத்த வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு. அது ஆசையமா தான் அவங்க சிஎம்மா ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பத்தி தான் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னா சார் இப்போ சொல்லியிருக்க மாதிரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் டவுன்லைன்ஸ் தான் பேமெண்ட் தராங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படி ரன் ஆச்சுன்னா எங்களுக்கு நல்லதுதான். எதுக்குன்னா ஒன்ஸ் அவருக்கு இம்ப்ளிமெண்ட் வந்தாலே இவ்வளோ போய் அவதூறு சொல்லி எல்லா ப்ராப்ளம்ல மாட்டி வச்சுட்டு இப்போ பேமெண்ட் ஒன்ஸ் வந்தாலே அவங்க எல்லாம் சடனா எதுவுமே சொல்ல முடியாம நிலைமைக்கு தான் வர போறாங்க. எங்களோட பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க இப்போ இத ப்ராடக்ட் பை பண்ணி அங்க என்ன கமிட்மெண்ட் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி. எதுக்குன்னா நிறைய பேர் வாங்குவீங்க தெரியும். ஸ்டோர்ஸ் இவ்வளவு நாளுக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ என்ன எப்போ ஓபன் பண்றாங்க அதுவும் இன்னும் தகவல் கிடைக்கல. பார்ப்போம், கேட்டு பார்ப்போமே. எங்களுக்கு ஸ்டோர்ஸ் நியர்ல இருந்தவங்க கிட்ட கால் பண்ணி இது பண்ண பார்த்தோம், ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஒன்ஸ் ரீச் ஆன உடனே எப்போ ஸ்டோர் ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மூலமா ஒன்ஸ் இதாய் தகவல் கிடைச்சதுன்னா அதுவும் போடலாம், மென்ஷன் பண்ணலாம். வாங்கிட்டு வந்து பில்லோட எல்லா இது இவ்வளவு பொருள் வாங்கியிருக்கோம் இவ்வளவு இது இருக்குன்னு சொல்லிட்டு போட்டி போட்டி காமிக்கலாம். எதுக்குன்னா இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு எங்க கம்பெனில, அது பத்தி சொல்ல மாட்டாங்க. யாருக்கு பார்த்தாலும் ஜஸ்ட் இதுதான் சொல்லுவாங்க, என்ன அவ்வளோ டேப்லெட்ஸ் விற்கிறாங்க, தேவையில்லாத டேப்லெட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பார்ப்போமே சார் வந்ததுக்கு அப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு என்ன இது பண்றாங்க. எதுக்குன்னா சில பேர் இப்போ சொல்றாங்க ஓகே நல்லது தானே, இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ இதாயிடுச்சுன்னா இது மூலியமா அடுத்தவங்களுக்கு மோசம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது நினைச்சு பார்த்தா ஓகே அது கரெக்ட் தான். நான் என்ன சொன்னேன்னா ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்காண்டி இவ்வளவு ப்ராடக்ட் வச்சுட்டு இது பண்ணா போறோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தானே, இன்னும் கொஞ்சம் ரன் ஆச்சுன்னா இதுவே இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் பிசினஸ் ரன் ஆயிடுச்சுன்னா இந்த 87ல இன்னும் 60 70க்கு மேல ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எதுக்குன்னா ஒன் ஒன்னா ப்ராடக்ட் தானே ஆட் பண்ணிட்டு வந்தோம். இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இவ்வளோ ப்ராடக்ட் ஹிட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கும் போது எதுக்கு நாங்க சப்போர்ட்டா பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நாள் இப்போ இதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு மோசமான நிலைமை தீர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் ஒன்ஸ் பேமெண்ட் வந்த உடனே அடுத்த 6 மணி நேரத்துல இவ்வளோ காண்டி நாங்க இவ்வளோ மாசம் நாங்க ஸ்ட்ரகிள் எடுத்தோமான்னு சொல்லிட்டு அப்போதான் எங்களுக்கு ஒரு நல்லா சந்தோஷமா கிடைக்க போகுது. எதுக்குன்னா ஒன்ஸ் வந்தாலே எங்களுக்கு ஒரு 50% ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். எதுக்குன்னா எப்போ போடுறாங்க என்ன எப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்கும். ஆனா வந்த உடனே அது முடியாது. அது கண்டிப்பா 100% ஷோர் அண்ட் ஷார்ட்டா. எதுக்குன்னா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு 10 நாள் ஆகுமா 15 நாள் ஆகுமா, ஆனா கண்டிப்பா ப்ரோசஸ் நடக்கும்.
ஆனா இந்த இந்த மந்த்லயே முடிஞ்சிருமா இல்ல நெக்ஸ்ட் மந்த்லயே ஒரு 15 days 20 days எடுக்குமா அதுதான் கரெக்டா தெரியாது. பார்ப்போமே இந்த டைம் எப்போ கோர்ட்ல இது பண்ண போறாங்க, பிட்டிஷன் போட போறாங்க, அதை பத்தி கொஞ்சம் தகவல் கிடைச்சதுன்னா அதுவும் மென்ஷன் பண்ணி போடதான் போறேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான தகவல் தான் கிடைக்க போகுது. பேமெண்ட்ஸ் பே அவுட் வந்த உடனே அதுக்கப்புறம் நாங்க கம்பெனி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்களுக்காண்டி ஸ்டாண்ட்ல நின்றுட்டு அவ்வளோ ஜெயிலுக்கு போய் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் தானே. பார்ப்போமே என்ன சேஞ்சஸ் பண்றாங்க, இல்ல ஏதாவது மாத்த வேண்டியது இருக்கா எங்க கம்பெனில. பார்த்தா பாஞ்சி ஸ்கீமு இந்த எம்எல்எம் ஸ்கீம்னு சொல்லிட்டு சும்மா இது பண்றாங்க. அதுக்கு அதுல எதுவுமே லீடிங் ஆகாம கேட்டாலே நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தான் இதுக்குள்ளே எல்லாம் இதாயிருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. பார்த்தவங்களுக்கு வெளியில இருந்து இருக்கவங்களுக்கு அப்படிதான் தோணுதோ, அதனாலதான் அவங்க அப்படி சொல்லி சொல்லி எங்களுக்கு அவதூறு படுத்தி இந்த நிலைமையில ஆக்கியிருக்காங்க. போகட்டும், அது நல்லதுதான். ஏன்னா அடுத்தவங்களுக்கு தெரியும் இவ்வளவு இருந்தாலும் கம்பெனி மீண்டி வந்து இவ்வளவு காசு தந்திருக்காங்க, இவ்வளவு நல்லது இல்லையான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே, பொறுத்து நின்று பார்ப்போம். எல்லா மெம்பர்ஸ் கிட்டே எல்லா நண்பர்ஸ் கிட்டே ஒரே ஒரு ரிக்வெஸ்டா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன் எதுக்குன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நானும் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும், எல்லாம் போட்டுட்டு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாதானே நாங்க நிக்க முடியும். ப்ளீஸ் மை சேனல் சப்ஸ்கிரைப்.